गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् ब्रह्मा தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. 2024இல் நாம் என்ன மாதிரியான கர்ம பலனை அணிவிக்க உள்ளோம் என்பதை கண்டறிந்து விளக்க உள்ளேன். கன்னி ராசியில் நின்ற கேதுவும் லக்னாதிபதி சந்திரன் சாரம் பெற்று சந்திரன் 12இல் விரயஸ்தானத்தில் நிற்கிறார். 12இல் நின்ற சந்திரன் லக்னத்தில் நின்ற கேது சாரம் பெறுகிறார். கேது என்பவர் ஞானகாரகன், முடிவை சொல்லக்கூடியவர், ஞானி, சித்தர், குருமார்களின் ஞான சிந்தனைகள், முக்தி நிலையை சொல்லக்கூடியது, கடவுளின் ஆழ்ந்த நிலையை சொல்லக்கூடியது. இந்த நிலை பெற்று கேது பகவான் 4இல் உள்ள செவ்வாய் சாரம் பெறுகிறார். இந்த 4ஆம் வீடு என்பது வீடு, வண்டி, வாகன சுகத்தை சொல்லக்கூடியது. இந்த வீடு, வண்டி, வாகன சுகத்தை சொல்லக்கூடிய இடத்திலே செவ்வாய் பகவான் நிற்கிறார். இந்த செவ்வாய் இயந்திரங்களையும் வண்டி வாகனங்களையும் வேகத்தையும் சொல்லக்கூடியவர். அப்படி இயந்திரம், வண்டி, வாகன சுகம் பெற்ற நாம் செவ்வாய் மீண்டும் கேது சாரம் பெறுவதால் அதில் அதிக விரயம் ஏற்படும். இயந்திரங்கள் பழுதாகும், வாகனங்கள் செயல்படாது, சுகம் பெற்ற வாழ்வு அழிவு ஏற்படும். நல்ல உணவு, உடை, இருப்பிடம் அழியும். உடன் சூரியன் நின்று 3இல் சுக்கிரன் சாரம் பெற்று தைரிய வீரியமான நிலையில் சுகபோக வாழ்வை அடைந்த நாம் சுகபோக வாழ்வை இழந்து வறுமை அதிகரிக்கும். தொழில்கள் அதிக இழப்பீடு ஏற்படும். மக்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும். எதனால் இது ஏற்படுகிறது என்றால், புதன் 3இல் காற்றினால் நீர்நிலைகள் உக்கிரமடைந்து உடைபடும். வெள்ள எச்சரிக்கையும் இழப்பீடுகளும் அதிகரிக்கும். 4இல் நின்ற சூரியன் அதிசாரம் அடைந்து 8இல் குருசாரம் பெற்று குருவும் கேதுக்கால் பெறுவதால் தனம், தானியம், செல்வாக்கு அனைத்தும் முடிவு பெறும். கடவுள் சிந்தனை மேலும் அதிகமாகும். ஆன்மீகம் தலைதூக்கும். தலைமைத்துவம் பெற்ற அனைவரும் தவறான வழியில் சேர்த்த அனைத்து செல்வ செழிப்பும் சூறையாடும். கடவுளுக்கு நேருக்கு நேர் செயல்படக்கூடிய நிலையில் 2024 அதிகமான விரயங்களை பெற்று கர்மஸ்தானத்தை தெளிவாக எடுத்துரைக்கும். அனைவரும் கவனமாக இருக்கவும். நன்றி.